விஜய்னுடைய மக்கள் ஆதரவு கேள்விக்குரியது என்பதை நாம் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே வந்தோம். விஜய்க்கு அப்படி இருக்கிறது இப்படி இருக்கிறது என்றெல்லாம் அளந்து கொண்டிருக்கிறார்கள். அதெல்லாம் அப்படி இல்லை என்பது கள நிலவரம் என்பதைத்தான் இந்த இரண்டு கட்சிகளும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணிக்கு வந்திருப்பது வெற்றியை எதிர்பார்த்துத்தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஓபிஎஸ் இப்படி திமுகவுக்கு எதிரான ஒரு அரசியலை செய்துவிட்டு அவர் திமுகவோடு போய் மறுபடியும் சேருவது ஒரு துரோகம் என்று அதிமுகவின் ஒரு பிரிவினரால் விமர்சிக்கப்பட்டாலும் கூட அவரை நடுத்தரவில் விட்டுவிட்ட பாஜக இபிஎஸ் அந்த செயலுக்கு கடுமையாக எதிர்வினை. உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் உணவுப் பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. உங்கள் முழு குடும்பத்தின் ஆரோக்கியத்தை மா நேச்சுரல்ஸ் மூலம் உறுதி செய்திருங்கள். 100% இயற்கையான மூலிகை பொருட்கள் மூலம் உருவாக்கப்பட்ட மிஸ்டர் பர்ஃபெக்ட் மற்றும் மிஸ் பர்ஃபெக்ட் தலைமுறையாக குடும்பங்களின் உடல் வலிமை, மன வலிமை மற்றும் மகிழ்ச்சியை பெருக செய்கிறது. உங்கள் மகிழ்ச்சியான பயணத்தை துவங்க www.mannaturals.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும் அல்லது வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். வணக்கம் தொடர்களே, ரொச செய்தியின் வாயிலாக இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் நேற்றை போல இன்றும் ஒரு பெரிய திருப்பம் நடந்துள்ளது. 3 முறை தமிழக முதல்வராக இருந்தவரும் அஇஅதிமுகவினுடைய பொதுச் செயலராக இருந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவினுடைய ஆதரவுடன் அந்த கட்சியில் பெரும் பொறுப்பு வகித்தவரும் தென் தமிழ்நாட்டில் அதிமுகவினுடைய செல்வாக்குமிக்க தலைவர்களில் ஒருவராக திகழ்ந்தவருமான ஓ பன்னீர்செல்வம் தனது மகனுடன் இன்று தமிழ்நாடு சட்டப்பேரவை வளாகத்தில் உள்ள முதல்வருடைய அலுவலகத்தில் முதல்வர் மு.க. ஸ்டாலினை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார். அதோடு மட்டுமல்லாமல் சட்டப்பேரவையினுடைய இறுதி நாளான இன்று அவருடைய ஆதரவாளரான சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன் பேசும்போது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி ஜெயலலிதா ஆகியோருடைய ஆசியுடன் மீண்டும் தமிழ்நாட்டின் முதல்வராக ஸ்டாலின் வர வேண்டும், மக்கள் பணி ஆற்ற வேண்டும், இதுவே எங்களுடைய தலைவரின் விருப்பம் என்று ஓபிஎஸ்ஸை நோக்கி அவர் பேசியிருக்கிறார். அப்பொழுது ஓபிஎஸ்ஸும் புன்னகையுடன் ஆமோதித்திருக்கிறார். அது சட்டப்பேரவையில் திமுக மற்றும் அதனுடைய கூட்டணி கட்சி தலைவர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றிருக்கிறது. ஆக திமுக கூட்டணியில் மற்றும் ஒரு கட்சி, அதிலும் குறிப்பாக ஓபிஎஸ், இபிஎஸ்சிக்கு எதிராக அவர் நடத்திய அதிமுகவை ஒன்றிணைப்போம் என்கின்ற அந்த முயற்சி சட்ட ரீதியாக பெரும் வெற்றி பெறவில்லை என்றாலும் கூட அவரை தனிமைப்படுத்தக்கூடிய முயற்சியில் இபிஎஸ் வெற்றி பெற்றதாக நினைத்திருந்த தருவாயில் அவர் ஓபிஎஸ் பெரிதும் நம்பியிருந்த பாஜக அவரை தனிமைப்படுத்திவிட்ட நிலையில் எங்கே செல்வார் ஓபிஎஸ்? அவருடைய அரசியல் வாழ்க்கை அவ்வளவுதான் என்று சொல்லிக் கொண்டிருந்த நிலையில் இன்றைக்கு அவர் அதிரடியாக இப்படி ஒரு சந்திப்பை நிகழ்த்தி திமுக கூட்டணியில் சேர்வதற்கான அடித்தளத்தை இட்டுவிட்டார். அடுத்த ஓரிரு தினங்களில் அவர் கூட்டணிக்கு வருவது, அவர் ஒரு கட்சியாக வருகிறாரா அல்லது எப்படி வருகிறார் என்கின்ற விவரங்கள் வெளிவரும். இந்த முடிவு யாருக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி என்றால் பாஜகவிற்கு தான். தாங்கள் நினைத்தால் ஒரு கட்சி தலைவரை எப்படி வேண்டுமானாலும் வளைக்க முடியும், பந்தாட முடியும் என்று நினைத்து கொண்டு செயல்பட்ட அமித்ஷாவுக்கும் மோடிக்கும் ஓபிஎஸ்னுடைய இந்த முடிவு, நீங்கள் யாரை சாய்க்க விரும்புகிறீர்களோ எப்படி சாய்க்கிறீர்கள் பார்க்கின்றேன் என்று சொல்லிவிட்டு அவர் திமுக கூட்டணிக்கு வந்து பாஜகவிற்கு சரியான பதிலடியை கொடுத்திருக்கிறார். இது தென் மாவட்டங்களில் எப்படியாவது வெற்றி பெற்ற வாக்குகளை அள்ளிவிட வேண்டும் என்று நினைத்த அமித்ஷா இபிஎஸ் அணிக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவை ஏற்படுத்தியிருக்கிறது. ஏனென்றால் கடந்த மக்களவைத் தேர்தலிலேயே அதிமுக வேட்பாளரை எதிர்த்து, இரட்டையரை சின்னத்தில் போட்டியிட்ட அதிமுக வேட்பாளரை எதிர்த்து ராமநாதபுரத்தில் பலாப்பழம் சின்னத்தில் நின்ற ஓ பன்னீர்செல்வம் 3,41,000 வாக்குகளை பெற்றார். அதிமுக வேட்பாளர் டெபாசிட் இழந்தார். அதேபோல் இன்னொரு பக்கத்தில் தேனி மக்களவை தொகுதியில் 2.25 லட்சம் வாக்குகளை வாங்கி தினகரனும் 2வது இடத்தை கைப்பற்றினார்.
ஆனால் தினகரனை அவர்கள் வளைத்து விட்டார்கள். அதிமுக பாஜக கூட்டணிக்கு அவர் சென்று விட்டார். ஆனால் வேறு வழி இல்லாமல் ஓபிஎஸ் என்ன செய்வார் என்று நினைத்திருந்த வேளையில் அவரோடு இருந்த சட்டமன்ற உறுப்பினர்கள், உதாரணத்துக்கு மனோஜ் பாண்டியன், வைத்தியலிங்கம், இவர்கள் எல்லாம் வெளியேறி திமுகவில் தனித்தனியாக வந்து சேர்ந்து விட்ட பின்னர் இப்பொழுது பன்னீர்செல்வமும் திமுக அணிக்கு வர இருப்பது திமுகவினுடைய வெற்றி வாய்ப்புகளை மேலும் பெரிதாக்கி இருக்கிறது. அதே நேரத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வெற்றி வாய்ப்பை பெருமளவிற்கு இது பாதிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் அவருடைய வாக்கு வங்கி ஓபிஎஸ்ஐ நோக்கி போய்விடும். ஓபிஎஸ்ஸை இப்படி திமுகவுக்கு எதிரான ஒரு அரசியலை செய்துவிட்டு அவர் திமுகவோடு போய் மறுபடியும் சேருவது ஒரு துரோகம் என்று அதிமுகவின் ஒரு பிரிவினரால் விமர்சிக்கப்பட்டாலும் கூட அவரை நடுத்தரவில் விட்டுவிட்ட பாஜக இபிஎஸ்னுடைய அந்த செயலுக்கு அப்பகுதி மக்கள் கடுமையாக எதிர்வினையாற்றக்கூடிய வகையில் அவர் திமுக கூட்டணிக்கு சென்றிருப்பதனால் அப்படி இருந்தும் அவருக்கு ஆதரவளித்து வெற்றி பெறச் செய்வார்கள் என்றுதான் எதிர்பார்க்கப்படுகிறது. ஐயப்பன், அதற்கு பிறகு திரு ஓபிஎஸ்னுடைய மகன் ரவீந்திரநாத் ஆகியோர் அல்லாமல் இன்னும் ஓரிருவர் சட்டமன்ற தேர்தலில் அவர்கள் தனித்து போட்டியிடக்கூடும். திமுக கூட்டணி தனி சின்னத்தில் போட்டியிடக்கூடும். அப்படி போட்டியிடும் பொழுது ஏற்கனவே பெரிய குளத்தில் ஜெயித்தவர் இந்த ஐயப்பனும் ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினராக இருக்கின்றார். இவர்களெல்லாம் வெற்றி பெறும்போது இயல்பாகவே அதிமுக எதிர்ப்பு சட்டமன்ற உறுப்பினர்கள் மனோஜ் பாண்டியன், வைத்தியலிங்கம், பன்னீர்செல்வன் என்று எல்லோரும் திமுக ஆதரவு எம்எல்ஏக்களாக சட்டசபைக்கு வரக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படுகிறது. இது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு, அதிலும் குறிப்பாக பாஜகவிற்கு பெருத்த பின்னடைவை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சோசியல் இன்ஜினியரிங் என்று சொல்லி ஒருத்தரையும் சமூக வாக்குகளாக எண்ணி அதற்கு ஏற்றாற்போல் காய் நகர்த்திய அமித்ஷாவிற்கு நிச்சயமாக இது ஒரு பெரும் பின்னடைவு தான். ஏனென்றால் பன்னீர்செல்வம் அந்த பகுதியில் மதிக்கத்தக்க ஒரு அரசியல் தலைவராக அவர் இருப்பவர். அப்படிப்பட்டவரை தனிமைப்படுத்த நடந்த முயற்சிகள் அந்த மக்களிடையே ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தியதும் இயல்பானதே. எனவே அதுவெல்லாம் இந்த வருகின்ற சட்டப்பேரவை தேர்தலில் அவருக்கு ஆதரவாக எதிரொலிக்கும் என்று நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். இன்னொரு முக்கிய செய்தியாக, ஏற்கனவே தேமுதிக இந்த கூட்டணிக்கு வந்தது வட தமிழ்நாட்டில், குறிப்பாக பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அந்த வட்டத்தில் தேமுதிகவினுடைய வருகை திமுகவிற்கு மேலும் வலு சேர்த்திருக்கிறது. அதே நேரத்தில் இவர்கள் எல்லாம் விஜய் கட்சியோடு சேர்ந்து கூட்டணி அமைப்பார்கள் என்கின்ற அந்த செய்திகளுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைத்து விட்டது. விஜய்னுடைய மக்கள் ஆதரவு கேள்விக்குரியது என்பதை நாம் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே வந்தோம். ஆனால் ஊடகவியலாளர்கள் சிலர் தொடர்ந்து விஜய்க்கு அப்படி இருக்கிறது இப்படி இருக்கிறது என்றெல்லாம் அளந்து கொண்டிருக்கிறார்கள். அதெல்லாம் அப்படி இல்லை என்பது கள நிலவரம் என்பதைத்தான் இந்த இரண்டு கட்சிகளும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணிக்கு வந்திருப்பது வெற்றியை எதிர்பார்த்துத்தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் இது விஜய்க்கும் ஒரு பெரிய அடி. அதோடு மட்டுமல்ல, இப்பொழுது திமுக எத்தனை இடங்களில் போட்டியிடும், எவ்வளவு தொகுதியை அது காங்கிரஸுக்கு விட்டுத்தரும் என்பதிலும் ஒரு பெருத்த கேள்வி எழுந்துள்ளது. காங்கிரஸினுடைய தலைமையை பொறுத்தவரை அவர்களுக்கு இங்கிருந்து தமிழ்நாட்டிலிருந்து புதுச்சேரியிலிருந்தும் திமுக கூட்டணியில் பெற்றுள்ள 10 எம்பிக்களை அவர்கள் விட்டுவிட மாட்டார்கள். எனவே சட்டப்பேரவை தேர்தலில் காங்கிரஸ் கட்சி போட்டியிடக்கூடிய இடங்களின் எண்ணிக்கை கணிசமாக குறையும் என்றுதான் எதிர்பார்க்கப்படுகிறது. திமுகவை பல இடங்களை கடந்த முறை 188 தொகுதிகளில் போட்டியிட்ட திமுக இந்த முறை 165 அல்லது 170 இடங்களில் தான் போட்டியிடும் என்றும் மற்ற இடங்களில் பிற கட்சிகளுக்கு விட்டுத்தரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழல் ஏற்பட்டால் காங்கிரஸ் கட்சியினுடைய இடங்களும் கணிசமாக குறையும் வாய்ப்புள்ளது. எனவே இனி வரக்கூடிய நாட்களில் காங்கிரஸ் கட்சியினுடைய நிலைமை எப்படி இருக்கப் போகிறது என்பதை பார்க்கத்தான் போகின்றோம். மீண்டும் சந்திப்போம் தொடரிலே. நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.